சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விடையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணம். சரோஜா, அந்த வரேங்க. சொல்லுங்க. போய் நிலா ரெடி ஆயிட்டாலும் பார்த்து கூட்டிட்டு வாப்போ. எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க, ஆனா ஐயர் யாரும் வரலையே. எதுக்கு ஐயர்லாம் வரணும்? ஏங்க ஐயர் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். ஏன் ஐயரை தாலி கட்ட போறாரு? ஏங்க அப்படி இல்லைங்க, மந்திரம்லாம் ஓதணும்ல. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும், தேவையில்லாம என் கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காத. கிளம்பி போ. சரிங்க. ரெடி ஆயிட்டாலும் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வாப்போ. சரிங்க, கூட்டியாந்துறேன். ஏய் கண்ணா, கண்ணா எங்க போனா இவன்? ஒரு தடவை கூப்பிட்டாலே வந்து நிப்பான், 2 தடவை கூப்பிட்டாச்சுன்னு வரக்கணுமே. செல்வா சார், வர மாதிரி இருந்தால் தான் நேரம் வந்திருப்பீங்களே, அப்போ நீங்கள் வரமாட்டீங்களா? ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கண்ணை சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் செல்வா சார், நீங்களும் என்னை மிஸ் பண்ணுறீங்க, நான் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும்ல, வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும். ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா, அம்மா நான் சத்தியமாக சொல்கிறேம்மா, உன் மேலே சத்தியமாக செத்துருவேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே. யார் என்ன சொன்னாலும் சரி, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. என் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏன்னா அது செல்வா சார் கையால் தான். அப்படி இல்லைண்ணா நான் இருந்தும் இல்லாததுக்கு சமம். நீலா அத்தை, அம்மாடி போகலாமா? போகலாம் அத்தை. அம்மாடி ஏன் கண்ணே பற்றும் போலடா. முதல்ல என் தங்கத்துக்கு சுற்றி தான் போடணும் பார்த்துக்குங்க. அத்தை என்னம்மா சொல்லு. இல்லை, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவீங்க. ஆமாடா நிலா குட்டி, நீ எனக்கு குழந்த மாதிரி தான். இப்போ எதுக்கு நீ அதை கேட்டுட்ருக்க? அத்தை எனக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாம் தெரியுமா. அப்போ நீங்களாவது மாமா கிட்ட சொல்லலாம்ல. அம்மாடி உனக்கே தெரியும்ல, நான் என்ன பேசணும் பேசக்கூடாது எல்லாமே அவங்க சொல்லி தான். நானே இந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கேன், அது உனக்கும் தெரியும். என்ன, எனக்கு கிடச்ச 2 பொக்கிஷங்கள் நீயும் கண்ணனும் தான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் நீ கண்ணனை வேணான்னு சொல்லிட்டு அழுகுற, இன்னொரு பக்கம் அவன் உன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்ல முடியாமல் சொல்லிட்டு அழுது செத்துட்ருக்கான். என்னால் எப்படிம்மா சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தாயி, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்கிட்ட யாராவது இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட யாரும் கேட்கலம்மா. அத்தை நான் மன்னிச்சிருங்க உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நீ வா நம்ம போகலாம். அத்தை நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சாது வரேன். அத்தை என்னடா அம்மா? அத்தை நான் மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தங்கம். சரி நான் போகிறேன், நீ கீழே வா என்ன. சரிங்க அத்தை. கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. போலாமா? எங்க? கல்யாணத்துக்கு தான். நீ என்ன சொல்ற கண்ணா? இப்போ எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்க? ஏ லூசு, பாடி கீழே போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை கொண்டு போய் உங்கள் ஆளுக்கிட்ட விட வேணாமா? நிஜமாவா? ஆமாம் லூசு, வா நம்பலாம்ல. ஓ அப்போ இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? கீழேம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்புறியா? வேணாம் வேணாம், நான் நம்புறேன், வா போலாம். சரி வா. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. இன்னும் ஏன் இந்த ஊடு? இப்போதானே உங்கள் அம்மா அவளை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புனேன், அவளே காணா, இவ வந்துட்டான். சரி நீயே கூட்டிகிட்டு வந்துட்டா, 2 பேரும் வாங்க, நல்ல நேரம் முடிவுக்குள்ள தாலி கட்டிடுவோம். என்ன கண்ணா இதெல்லாம்? அவர் அப்படி தான் சொல்லுவார், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். கண்ணா. என்ன பாட்டி எங்க? ஆளையும் காணவே. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சாமி கும்பிட போயிருக்காங்க. உனக்கு கஷ்டமா இல்லையாடா? மிரதா மிரதா மிரதா, நீ யாரனை வழிடம் சொல்வாயா? மிரதா மிரதா. இல்லை
பொய் சொல்லாத. சரி வா அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம். அப்புறம் என்ன பேசாமல் நில்லு. சரி. என்னடா நீங்கள் 2 பேரும் ராசி ஆயிட்டீங்க போல. நல்லது நல்லது. அப்பா நான் டேய் அப்புறம் பேசிக்கலாம். வா இப்போ வந்து சாமி ரூம் முன்னாடி நின்று தாலி கட்டு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்ன சொன்னா? என்னால இவ கழுத்தில் தாலி கட்ட முடியாது. அப்படின்னா உங்களுக்கு புரியல? இவளை கொண்டு போய் நான் அங்கேயே விட்டுட்டு வர போகிறேன். எங்க அந்த காலேஜ் கரண்ட்டியா சொன்னால அவன் உன்கிட்ட கூட்டிட்டு போய் விட சொல்லி. நான் தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன். எனக்கு இப்போ வேணாம், நானே கொண்டு போய் விட்டுறேன். வாயை மூடுறான். அப்பா உங்களுக்கு வேண்டியது தான் கிடச்சிருச்சுல, அப்புறம் என்ன? என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன். இல்லை அவன் சொத்தெல்லாம் தான் எழுதி கொடுத்துட்டானே, அப்புறம் எதுக்கு? டே முட்டாள், அவ சொத்துல ஒரு பைசா கூட நம்மளால அனுபவிக்க முடியாதுடா. புரியல? டேய் அவ யார கல்யாணம் பண்றாளோ அவனுக்கு தான் அந்த சொத்து போய் சேரும்னு என் அக்கா உயிரில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாடா ஆமா, இதுவே எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போதான் முடிவு பண்ண இவளை தூக்கணும்னு. தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீயே வந்து சொல்லிட்ட. அப்பா அதுக்காக கட்டாயப்படுத்தினா அவளை கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டானா டேய் வேற ஏதாவது என் வாயிட வந்துட போகுது. நான் சொல்றது மட்டும் செய். என்னால் இவ கழுத்தில் தாலி கட்ட முடியாது. நான் கொண்டு போய் விட தான் போகிறேன். இதுதான் உன் முடிவா? ஆமாம். ஓ இதனாலதான் அவ உன் பின்னாடி பொம்மைக்கிட்டு நிக்கிறாளா? நான் கூட ஏதோ சமாதானம் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். லாஸ்டா கேக்குறேன், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லுதில்ல, அவ்வளோதான். அதையும் நான் பாத்துடுறேன். நிலா நீ போன வரேன். நிலா உன்னை தான் சொல்கிறேன், நீ போன வரேன். அவளை புடிங்கிடா. நீங்க தானே இன்னைக்கு என்ன பார்க்கில் துரத்துனது. அதை செய்ய சொன்னதே நான் தான். கண்ணா நிலா நீ ஒன்றும் பயப்படாத. கையெடுங்கடா ஐயா. நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நடுவுல எவனா இருந்தாலும் என் புள்ளையா இருந்தாலுமே பரவாயில்ல. அப்பா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? வாயை மூடுறான். அவளை காப்பாற்ற போறேன்னு ஹீரோயிசம் பண்ணலாம்னு நினைச்ச உங்க அம்மா, நீ உயிரா நினைக்கிற உன் அம்மா உயிரோட இருக்க மாட்டா, பாத்துக்கோ. அச்சோ நிலா பாவமே, இப்போ எப்படி நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியலையே. கண்ணா எனக்கு பயமா இருக்கு கண்ணா, ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நிலா என்னை மீறி அவனால ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் சொத்தப்புறம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், என்னை விட்டுடுங்க. அதான் சொன்னனே, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவன் சொல்றது தான். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி நீயும் என் பையனும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீ இங்க இருந்து போனமா தான் போவ. கடவுளே என்ன இது சோதனை. ஐயோ அம்மா வலிக்குதே. நிலா உனக்கு ஒன்றும் இல்லையே, எதுக்கு அழுகுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு அழுகுற? நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், என்ன லவ் பண்ணலையோன்னு நினச்சேன். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். உயிர் காதல் அடங்காது, நெருப்பாலும் பொசுங்காது. சரி அழுகாத, அதான் நான் வந்துட்டேன்ல. செல்வா சார் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க சார். அதுக்கு தான் வந்திருக்கேன், அழுவாத. சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ். சரி அழுகாத. சரி. அப்பா கடவுளே, இப்படியோ உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா ஒருத்தர் நிற்கிறதே மறந்துட்டாங்க. லவ் பண்ணுறாங்களாம், பண்ணட்டும் நல்லது தானே. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு எருமை கத்துது. எருமைக்கு இங்கெல்லாம் தண்ணி வைக்க மாட்டாங்க போல, வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு. என்னடா சொன்ன? வயசாயிடுச்சுல தான் காது கேட்காது போல உங்களுக்கு. என்ன சொன்ன? எருமைன்னு சொன்னேன். யாரும் இங்கிருந்து உயிரோடு போக மாட்டீங்கடா. அச்சோ அங்கிள் எனக்கு பயமா இருக்கு.
அண்ணே வாங்க ஓடிடலாம். என்ன நக்கலா? இல்லையே, எனக்கு விக்கல் கூட அந்த மாதிரி தெரியல. டேய் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. பொறுமை வேற இருக்கா உங்களுக்கு? அதுக்காவது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? டேய் இப்போதான் சொன்னேன் கத்தாதீங்கன்னு. அண்ணே நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நம்ம போகலாம். அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. எனக்கு அவ சொத்து வேணும். என்னடா சொத்து இருக்கும் அப்படியே ஒட்டிக்கலாம்னு நினைச்சியோ? ஏய், யாருக்கு வேணும் உன் சொத்து? நிலா, என்னை தப்பா எடுத்துக்காத. உனக்கு உன் சொத்து வேணுமா? உனக்கு உன் சொத்து வேணும்னாலும் நான் தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நீ கட்டியிருக்கிற இந்த சேலையோடு இப்படியே வெளியவா, எப்போவே வெளியவா நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் எனக்கும் மரியாதையாக இருக்கும். நான் என் விருப்பத்தை சொல்லிட்டேன். உனக்கு உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு. எனக்கு சொத்து வேணாம் சார், எனக்கு நீங்கள் தான் வேணும். உனக்கு சொத்து வேணாம் அப்படின்னா அவங்க காட்டுற பேப்பர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வா, போகலாம். சார் அது வந்து நான் ஆல்ரெடி சைன் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த பேப்பர்ஸ்லாம் செல்லாதான். ஏன்னா என் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு தான், ஐ மீன் என்னை யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து சேருமா. அவங்க எழுதி கொடுக்குறதா செல்லும். அதான் விஷயம்னா இப்போவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதானே. சார் நான் தான் சொல்கிறேன்ல, சார் நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். சார் அது வந்து ஏன் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். அது வந்து அப்புறம் எப்படி சொல்ல வர? எனக்கு சம்மதம் சார். யாரா இது? என் அண்ணனா இது? இந்த பேச்சு பேசுகிறாரு. பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாவ. இந்த பிரச்சனை வரையும் இதை எங்கிட்ட போய் நான் சமாளிக்க? டேய் சித்தார்த், நீ சமாளிக்காததான், சமாளிச்சுக்கலாம்டா, விட்றான். கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷமாக இருந்தால் சரிதான். உங்களுக்கு நிலா வேணுமா? நிலாவோட சொத்து வேணுமா? எனக்கு சொத்து தான் வேணும். அப்போ சரி, நிலாவோட புருஷனை நான் கையெழுத்து போடுறேன். அந்த சொத்தை ஃபுல்லாக நீங்களே வச்சுக்கோங்க. நிலாவோட சொத்துலேருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். அது எப்படிடா நீ வாய் வார்த்தையா சொல்லிட்டு போனா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? நான் என்ன முட்டாளா நீ சொல்றது நம்புறதுக்கு? கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படிடா நீ அவங்களுக்கு புருஷனாவ? அண்ணே வேறு லெவல்னு நீங்கள். நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பார்த்துக்கோங்க. திரும்பவும் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बान्धव्ये माङ्गल्ये मम तव सति समदश शत मुदमन शुभ सुमन लयिव सुसुत सहित विरहरहित भावम् आनन्द भोगम् आजीवकालम् पाशानुबन्धम् कालानुकालम् दैवानुकूलम् काम्यार्थसिद्धिम् कामये. இப்போ கையெழுத்து போடா சொல்லுமா. கையெழுத்த போட்டுட்டு கூட்டிட்டு போடா. ஹலோ ஹலோ, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இவளை நான் கூட்டிகிட்டு தான் போகிறேன். உங்களுக்கு கையெழுத்து வேணுமா வேணாமா, அதுதான் பிரச்சனை. லீகலா நோட்டீஸ் அனுப்புறேன். தாராளமாக. வார்த்தை மாற மாட்டியே. சான்ஸே இல்லை. போகலாமா? தேங்க்யூ. அடி அறிவு கட்டவளே, போகலாமான்னு தான் கேட்டேன். போகலாம். இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளல். போகலாமே, இன்னும் என்ன வேலை நமக்கு? தாராளமாக போகலாம், வாங்க. சரிடா, வா போகலாம். என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னமோ கேட்கணும்னு தோணுதுல, கேளு. எனக்கெல்லாம் ஒன்றும் தோணலை. நீலா, கண்ணா வா, அங்கேயே நிற்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? அவன் நல்லவன் தான், போயிட்டு வருவான். உனக்கு சேஃப்னு தோணுச்சுன்னா போ. என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? சரி, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போ. கல்யாணம் ஆயிடுச்சான், புருஷனாமா, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. கண்ணா என்ன சொல்லு? ஹாப்பியாக இருக்க போல. நானே இந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியே வரல கண்ணா. என்ன சொல்கிற? ஆமாம், அவர் என்னை கூட்டிகிட்டு போக வருவார்னு கூட நினச்சேன். ஆனால் கல்யாணம்லாம் பண்ணுவார்னு கனவுல கூட நினைக்கலடா. என்னடி சொல்கிற? லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னா? ஆமாம், நான் தான் பண்ணுறேன், அவர் இல்லை. ஓ, இது வரையும். சரி, ஏதோ ஒன்று விட. நீ என்ன இல்லை, சரி விடுங்க. என்ன கேட்க வந்து அது கேட்க வேண்டியதானே? ஏன் முழுங்குற? இல்லை, என் கூட தானே வந்தீங்க. இந்த தாலியெல்லாம் எங்கே செட் பண்ணீங்க? டேய், அதை அங்கே தான் வாங்கி வச்சுருந்தாங்களே, அதை நான் எடுத்துட்டேன். சுத்தம். தாலி எதுக்குடா? கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே வச்சுருப்பாங்க. அதை நான் எடுத்து அவளை கட்டிட்டேன். கூட்டிகிட்டு வரதா தான் ஐடியா. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க எப்படி?
ஏய் என்னடா செய்ய சொல்கிற? பார்த்தல நம்ம வரும்போது அவன் எந்த நிலமையில இருந்தானே எனக்கு மனசு கேட்கல. அதுக்கு 2 பேர் இருக்கோம். பத்தாக்குறைக்கு அந்த கண்ணே வேற இவளுக்கு தான் சப்போர்ட்டு. அவங்க அப்பா அடித்தா கூட கெட்டு இருந்திருக்க மாட்டான் போல். ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டி போயிருக்கலாமே. கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி இப்படி என்னடா பண்ணுறது இப்போ? தாலி கட்டும்போது என்கிட்ட கேட்டால் கட்டினீங்க. ஏதோ ஒரு வேகத்தில் கட்டிட்டுண்டா விட்றான். அப்போ அதே வேகத்துலேயே வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஓ வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா? அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பிடலான் இருக்கீங்களோ? நீ வேறு ஏன்டா? அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், அம்மா சமாதி தான் நமக்கு. என்னமாவது பண்ணணும்டா, என்னமாவது பண்ணி சமாளிடா. அம்மாவுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணதுலாம் பிரச்சனை இருக்காது. அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணல அப்படின்றது இவன் மேலே கண்டிப்பாக கோவம் இருக்கும். கண்டிப்பாக போனது கத்துவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லா இருக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு உங்களுக்கு கிடச்சிருச்சுல, அதனால என்ன எவ்வளையாவது கட்டிக்கிட்டு எப்படியோ போன்றீங்க. அதான் அக்ஷராக்கு உனக்கு சண்டே ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஐயோ இங்கெல்லாம் உன் அண்ணனாயா? நானே ஏன்டா சண்டை போட்டுன்னு இருக்கேன். ஏன் இல்லை அவள் எப்போ பாரு உடஞ்சி போய் ஏதோ ரூம்குள்ளே தான் இருக்கா போல். உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் நைட்டு போனேன்ல. ஆமாம்ல, உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. எப்படி ஞாபகம் இருக்கும்? அன்னிட்ட கூட சொல்லலை. நான் சொல்லிட்டேனே. என்ன சொல்கிறேன்? ஆமாம், நம்ம போனதும் மொத்திடுவாங்க ஒன்றுமே தெரியாமல். கொஞ்சமாவது போட்டு வைக்கட்டும், கொஞ்சம் கோவம் குறையும் நம்ம போகிற வரைக்கும். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் சரிதான்டா. சரிடா நான் போகிறேன். சரி பார்த்துப்போம். சரிடா பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன். சரி ஓகே. நிலா, என்ன? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா? ஆமாடா, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஆமாம், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. சரி அடிக்கடி கால் பண்ணு. நீ பண்ணு. சரி நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. சரி போ, அவங்க வெயிட் பண்ணுறாங்கல்ல. போகலாம். என்ன இப்படி பார்க்குறீங்க? பேசிட்டியா? பேசிட்டேன். என்ன பேசுன? அது இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? என்ன பேசுனேன்னு சொல்லு. அதை எப்படி சொல்கிறது? வாயில சொல்லு. அது இப்போ பாட்டியை பார்த்துக்க சொன்னேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? சரி வா போகலாம். கடவுளே, நம்ம வேற சிங்கிளாக மாட்டிக்கிட்டு. சாரிங்க, சிங்கிள் இல்லை, கமிட்டட் மாதிரி. கமிட்டட் தான், ஆனால் கமிட்டட் மாதிரி. வீட்டில் என்ன நடக்க போகுது? நானே இங்கே பீதியில் இருக்கேன். இவங்க 2 பேர்த்துக்கும் இங்கேயே தான். சரி நீங்கள் பார்த்ததும் பேசுனது போதும், வாங்க போகலாம். வீட்டில் வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சும்மா தானே பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று எப்பயும் ஒன்றா தானே இருக்க போகிறீங்க. வாங்க போய் பேசிக்கலாம் வீட்டில். சரி வா போகலாம். படைச்சவன் போட்ட முடிச்சுது